ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். ராசியில வக்ரகதி அடையக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்று பலன்களை தான் கொடுக்க போறாரு. என்னைக்கு குரு பகவான் மே மாதத்துல இந்த ரிஷபராசிக்கு வந்தாரோ அன்றிலிருந்து ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கும். திடீர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, நீங்க இந்த மாதிரியான ஒரு இடமாற்றம் எல்லாம் பண்ணுவீங்க. வேலை சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் ஒரு அவமானப்படுவதற்கும் ஒரு அசிங்கப்படுவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த மே மாதத்திலிருந்து ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்க போகுது. என்ன மேடம், குரு பகவான் சுபக்கிரகம், ஆனால் பாவத்தன்மையை அடையும் போது எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசியிலிருந்து பின்னோக்கி நகரும் போது அவர் உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். இது நாள் வரைக்கும் ரிஷபராசி என்பவர்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் தனக்காக மட்டும் இவங்க உழைக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வேலை நேரத்துல ஒரு 12 மணி நேரம் வேலை நேரத்துல தனக்காக உழைப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரம் தான் உழைப்பாங்க. அதுல மீதி இருக்கிற 4 மணி நேரத்துல மற்றவர்களுக்காக உழைப்பவங்க, மற்றவர்களுக்காக ஹெல்ப் பண்றதுல இந்த ரிஷபராசி என்பவர்கள் மிகவும் கைத்தேர்ந்தவர்கள் தான் சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். தன்னுடைய வேலையை பார்க்கறத விட மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றது, உதவி பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகளை செய்து அவர்களை வாழ்க்கையில ஒரு நிம்மதியா இருக்க வைக்கிறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு அதாவது அவங்க அதை தான் விரும்புவாங்க. வேற எதையுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆனா இந்த ரிஷபராசி என்பவர்கள் அந்த ஆடம்பரத்தை நோக்கியே பயணிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான வாழ்க்கையை மிகவும் நேர்த்தியாக வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் தன்னுடைய தொழில் ரீதியாகவும் சரி, அலுவலக ரீதியாகவும் சரி, அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருந்திருப்பீங்க. இப்படி நமக்கு நடக்குமா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆனதுல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேவையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில பேர் தொழில்ல ஒரு மாற்றம் செஞ்சு இடமாற்றம் செஞ்சிருக்கிறீங்கன்னா இந்த 4 மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் இருக்கும். ஆனா அந்த வருமானமாகப்பட்டது உங்களுக்கு கடனை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் கடனால அவஸ்தைப்பட்டீங்க. ஆனா அந்த குரு பகவான் இப்ப வருமானத்தை இந்த 4 மாதத்துல கொடுக்க போறாரு. அந்த வருமானமாகப்பட்டது வாங்கின கடனை அடைப்பதற்கு உண்டான ஒரு வழியாக தான் இருக்க போதே தவிர இதனால் வரைக்கும் வருமானமே இல்லைன்னு கவலைப்பட்டீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை பாத்தீங்கன்னா வருகின்ற வருமானம் எல்லாமே நம்மளுடைய தேவைகளுக்குன்னு இல்லாம நம்மளுடைய இதுக்குதான், அதாவது கடன்களுக்கு தான் போகுது. அந்த மாதிரியாக போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அஷ்டமாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி. அந்த அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து இயக்குகின்ற போது அந்த வருமானமாகப்பட்டது உங்களுடைய கடன்களுக்கோ உங்களுடைய வியாதி மருத்துவ செலவுகளுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சில ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள் எல்லாமே இங்க சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள், விசா கிடைக்கல, இதனால் வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு அப்ரூவல் எல்லாமே வர்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க
ஆடை ஆபரணங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா கிளாத்திங் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த குரு பகவான் வக்ர நிலை அடைந்ததுல இருந்து இந்த 4 மாதங்கள் நீங்க செய்கின்ற எல்லா வேலையிலுமே நல்ல வருமானம் கிடைக்க போகுதுங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பர்கள் எக்ஸ்போர்ட் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த 4 மாதங்கள் மிக கவனத்தோட எங்கெங்கெல்லாம் ஆர்டர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ, அந்த டிமாண்டை தேடி நீங்க அங்க உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு 4 மாத காலமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷப ராசியில எந்தெந்த நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம். இந்த ரோகிணி நட்சத்திரத்திலையும் மிருகசீரிட நட்சத்திரத்திலாம் குரு பகவான் கடந்து வந்துட்டு இருக்கிறார். அதனால இந்த 2 நட்சத்திர அன்பர்களும் நிறைந்த ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் மே மாதத்துல ஒரு சொத்து வாங்குறதுக்காக நீங்க அந்த காலகட்டத்துல ஒரு இடத்துல கை வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு இடம் மாற்றங்கள், வேலையை இழக்கக்கூடிய அபாயம் கூட உங்களுக்கு வந்திருக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. அது எல்லாமே இப்போ குறைகின்ற ஒரு காலமாக தான் இந்த 4 மாத காலம் இருக்க போது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு மனமாற்றங்கள், தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள்ல உங்களுக்கு நிறைந்த மன அழுத்தங்களாக இருந்திருக்கும். ஏதோ கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை, உங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திலேயே இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அடுத்து குழந்தை சம்பந்தமாக பிரச்சனை. இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் குழந்தை சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குழந்தை ஒரு வாலிப குழந்தைகளா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நீங்க அவமானம், அசிங்கங்கள் பட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி புதிதா இருக்கிறாங்கன்னா குழந்தை பேருக்காக காத்திருந்து அதனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம்னா இந்த குரு வக்ரகதி அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு மருத்துவ ஆலோசனையின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வாலிப பருவத்துல குழந்தைகள் இருக்காங்கன்னா அவர்கள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முக்கியமான அரசாங்கத்தின் மூலமாக இடம் மாற்றங்கள், சில பேர் இடமாற்றத்துக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இடமாற்றங்கள் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது இது கிடைக்குமா, அதாவது பதவி உயர்வு, வருமானம் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்காது. பதவி உயர்வு, வருமானம் இருக்குது, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்க போது. ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. சில பேர் நீங்க வெளிநாடு வேலைக்கோ இல்ல வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் செய்யலாம். அதற்குண்டான ஒரு சாதக அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அலுவலகத்துல உங்களுக்கு அலுவலக ரீதியா நிறைய பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கு. நீங்க வேற வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கூட கண்டிப்பா அந்த வேலைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். கடந்த 4 மாதமாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையை தருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கும். சில பேருக்கு அங்க பெர்மனன்ட் ஆகல, நாங்க இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாட்டுல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த 4 மாதம் பெர்மனன்ட் ஆகிறதுக்கு, நிரந்தர வேலையாகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக 100% ஒரு சுப பலன்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் நீங்க உங்களுக்கு ஜாதகம் இல்ல, திருமண முயற்சி எடுக்கும் போது ஜாதகம் இல்லை, அதனால எங்களுக்கு ஜாதகம் எழுதி தர முடியுமா
வேணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு PDF மூலமாகவும் கொடுக்குறோம். அடுத்து நோட்டு மூலமாகவும் நாங்க எழுதி தரோம். உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படியும் பெயர்கள் வச்சு தரோம். அதை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்கள், இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, பொதுவாகவே ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லவபிளான பர்சன்ஸ், ரொம்ப அன்பே வடிவானவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப லவபிள் பர்சன்ஸ். நிறைய விஷயத்தில் பாருங்க, ஃபேமிலி ஓரியன்டாக நிறைய இருப்பாங்க. சின்ன வயசில் பாருங்க, ரொம்ப அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு உருகுவாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ். ஆனால் லவ் பண்ணும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் நான் பார்த்த வரைக்கும்ங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர்ஸ் தப்பாக செலக்ட் பண்ணிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள ஒன்றும் பெருசாக நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை. என்னம்மா சாப்பிட்டியா, சாப்பிடுமா, தூங்குமா, உடம்பு பார்த்துக்கோமா, இப்படி 4 நாள் பேசினா 4 நாளே ஜாஸ்திங்க. 2 நாள் பேசினா போதும், அவள் தான் அவங்க ஃப்ளாட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அன்பான ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இன்னொன்றுங்க, ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அஃபெக்ஷனேட்டான பர்சனாலிட்டிஸோ அந்த அளவுக்கு அவங்களோட சுயமரியாதை பாதிக்கப்படுது. அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் எல்லாமே நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுயமரியாதை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எரிமலையாக வெடிப்பாங்க. யார் என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க முன்னாடி நான் பெரிய ஆள் ஆகி காமிப்பேன் அப்படிம்பாங்க. இது பாருங்க, நிறைய ரிஷபராசிக்கு ஒரு ஹிடன் கேரக்டர், மறைமுகமாக இருக்க ஒரு கேரக்டர், பெரும்பாலும் மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஒரு ஸ்டேஜ் மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா என் பேச்சை நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக பாருங்க, உங்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் எங்கே இருக்காரு, மே 1 ஜென்ம குருவாக உட்கார்ந்தார். நிறைய பேர் இந்த ஜென்ம குருவை நினச்சே ரொம்ப பயந்தாங்க. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளான பிளானட்டா அப்படின்னு கேட்டால் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இவருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக யார் ரொம்ப ஃபேவரபிளான பிளானட் அப்படின்னா சனி பகவான் தான். குரு உங்களுக்கு பெருசாக ஃபேவரபிள் கிடையாது. இது நிறைய ரிஷபராசி அன்பர்களோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. குரு பெருசாக எங்களுக்கு ஒன்றும் ஃபேவரபிள் இல்லைங்க, ஃபேவரபிளான பிளானட் கிடையாது, அன்ஃபேவரபிளான பிளானட் தான். பட் இருந்தாலும் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கனால ஒரு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஜென்ரலாக பாருங்க, நம்மளுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி தான் ஃபேவரபிளான பிளானட்டு. ஜென்ம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜென்மகுரு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயத்தை தூண்டி தாங்க விடுவார். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா நிறைய நல்ல விஷயத்தை தூண்டி விடுவார். அதனால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொண்டு வருவார். எப்படி புரியல, அதாவது ஜென்மத்திலே குரு உட்காந்துட்டு இருக்கிறதுனால சந்திரன் மேலே உட்காந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவார்,
நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணணும், குளிச்சிடணும், சுவாமி கும்பிடணும், நிறைய இறைபக்தி வந்து ஏற்படுத்துவார், வேலையில் பர்ஃபெக்ஷன் ஏற்படுத்துவார். ஏன்னா குரு பகவானே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அவர் தான் வந்து குரு பகவான், எல்லாமே பர்ஃபெக்ட். ஒரு முடியவே முடியாத வேலையாக இருந்தாலும் குரு வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சுடுவாங்க. அந்த ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டி ஆகிடும், அதாவது ஐடியாஸ் நிறைய வரும், பர்ஃபெக்ஷனாக வரும், ஒரு ஃபார்முலா போடுவாங்க, எல்லாத்தையுமே இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு செய்யக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து நல்லா இருக்கவங்க. அப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்க காலையில் எழுந்திரி குளிச்சிடணும். வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடணும். ஐயோ 8 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கே, 8 மணி வரைக்கும் குளிக்காமல் இருக்கே, பல்லு தேய்க்காமல் சாப்பிட்றியே, பல்லு தேய்க்காமல் காஃபி குடிக்கிறியே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டு நீங்கள் வந்து சாயங்காலம் வந்தோடனே வேலையை முடிச்சு க்ளீனாக வந்துட்டு பின்னாடி சுவாமி கும்பிடணும். குழந்தைங்களா சாயங்காலம்னா சுவாமி கும்பிடணும், சாயங்காலம் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் படிக்கணும். அப்படி எல்லாத்துலேயும் இந்த ஜென்மத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னா நிறைய உந்துதலை ஏற்படுத்துவார், நிறைய பர்ஃபெக்ஷனை இன்டியூஸ் பண்ணுவார். இந்த பர்ஃபெக்ஷன் நம்ம இருக்கலாங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கும் போது இது வந்து நம்மளுக்கு நடக்குமா, நடக்காது. ஆனால் நான் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய சொல்கிறேன், பசங்களாம் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்காரெலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னத்தை இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், ஒரு விரக்தியான ஒரு தன்மை இது வரும். இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்து நல்லது தான் செய்ய போவோம். ஒரு சாதாரண விஷயம் நல்லா பேசுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண விஷயம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம் இல்லைல்லம்மா எதுக்கு வேண்டாம், தேவையில்லாமல் பிள்ளைங்களுக்கு ஹர்ட் பண்ண வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னா அதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்ல போய் எக்கு தொப்பா எதுலையாவது மாட்டி விட்டுருவார். இந்த 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு வக்ரகதி அடையிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இந்த பெருசாக பயம் வேண்டாம். நம்ம வந்து ஐயோ மாட்டி விட்டுருவாராமே எப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இருக்கும், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே நம்ம பேச்சை அப்படியே கேட்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க செய்யணும் அப்படின்ற மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், அதுக்கு ரெமெடி நான் சொல்லிடுறேன். 2வது விஷயம், நம்ம யார்கிட்டயே போய் தேவையில்லாமல் நல்லது பேச போனால் தானே நம்ம வந்து எக்குத்தப்பாக மாட்டிக்கிறதுக்கு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு தேமேன்னு சிவனேன்னு இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஸோ டூ யுவர் ஒர்க் அலோன், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் மேட்டர்ஸ். இது வந்து என்னோட அட்வைஸுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வக்ரம் டிஃபால்ட்டாக ரிஷபத்துக்கு நல்லதா கெட்டதாங்க, என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. வக்ரம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக ரொம்பவே நல்லதுங்க. ஜென்ம குரு வக்ரம் அடைகிறார், நல்லது, கவலைப்பட வேண்டாம். குரு பகவானோட பார்வை, அதாவது 5, 7, 9ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான். 5ஆம் பாவம் என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அங்கே வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண நிறைய நல்லது விஷயம் நம்மளுக்கு இப்போ ஃபேவராக வரும். இன்னொன்று பிள்ளைங்க ரீதியாக வந்து பெருசாக ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனை இருக்குங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்ங்க. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னாலும் நிறைய அடி வாங்குறாங்க ரிஷபராசி அன்பர்கள். நானும் ரிஷபராசி, ரிஷப லக்னம் தான். ஸோ அந்த இது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருக்கு நானே பேசினாலும் நிறைய அடி வாங்குவோம். அதுவும் சனி தசை வேற எனக்குலாம், ஓகேங்களா? ஸோ பயங்கரமாக வந்து, ஆனால் சனி வந்து யோகாதிபதி தான், பாக்கியாதிபதி தான், சனி தான். அதாவது ரிஷபத்துக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவன் சனி தான். இருந்தாலும் அந்த வருத்தம் எடுக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ டிஃபால்ட்டாக வந்து அவர் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது, அதாவது குருனோட பார்வை 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பிள்ளைங்க ரீதியாக இருந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது குறையுங்க. ஓகேங்களா? 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது கலத்திரஸ்தானம். அப்போ ஹஸ்பண்ட்குள்ளே இருந்த நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறார், நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றார், என்ன எப்படி நம்மளுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே இதுதான் வாழ்க்கை விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை நம்ம சமாதானப்படுத்திப்போம். அதே மாதிரி 9ஆம் பாவம் பார்வை, அது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியத்துக்கு பஞ்சம் இல்லை, நம்ம தொழிலுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இந்த பார்வையினோட ஒரு ப்ளஸ்ஸுங்க. ஓகேங்களா? நான் மைனஸையும் சொல்லிட்டேன், ப்ளஸ்ஸையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பொதுவாக வந்து குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சுப எண்ணத்தை தாங்க ஏற்படுத்துவார், ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்துவார். நிறைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடவுள் மேலே அதிக பக்தி, இறை வழிபாட்டில் அதிக நாட்டம், தீர்த்த யாத்திரை போகக்கூடிய பாக்கியம், நம்ம வெளிநாடு ஏதாவது போனோம்னா டூர் மாதிரி போகிறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே குரு உட்காரும்போது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். பேசிக்காக நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக, ரொம்ப இறை வழிபாடு, ரொம்ப ஹானஸ்ட்டாக இதெல்லாம் நம்மளை மாற்றுவார். பொதுவாகவே ரிஷபம் அப்படி தான், பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. இந்த குரு வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணம் வரும். இன்னொன்று வந்து பாருங்கள், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து நார்மல்சி வரும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலை, படிக்கிறது, சாப்பிட்றது, அவ்வளோதானே. அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும். உங்கள் பெற்றவங்களோட, அதாவது அப்பா அம்மானோட அட்வைஸை கேட்டுட்டு, இல்லை டீச்சர்ஸ்னோட அட்வைஸை கேட்டுட்டு நடக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆன் தி ஹோல் இந்த ரிஷபத்துக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சுபமா அசுபமா அப்படின்னு கேட்டிங்களன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கவலையே பட வேண்டாம், சூப்பராக இருக்கு. வாழ்த்துக்கு. காலபுருஷன் ராசியின் 2ஆம் இடமான ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே நம்ம இதில் வந்து ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தை மெயினாக சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னா, அது வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்த அப்படியே கேட்ச் பண்ணி உட்காந்துக்குருவாங்க. அது அவங்க எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் அடிமையாக கூட இருக்கேன், ஆனால் என்னை வேலை எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்காண்டி உழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துடன் உழைக்கும் தன்மை கொண்டவங்க தான் நமது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா, நம்ம அவங்கள்ட்ட உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் மறைச்சிட்டு தான் வேலை செஞ்சுக்கிருப்பாங்க. இது சரியாக இருக்காங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது அந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம செக் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேரடியாக வர கஸ்டமர் வந்து ஆமாம் கரெக்டாக இருக்குது சாமின்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப் மூலமாக வர கஸ்டமருக்கு வந்து பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் பார்த்தாலுமே நம்மளை தொடர்பு கொள்கிற நபர்கள்ங்கிறது ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் அந்த பார்க்குற கஸ்டமருடைய கருத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் கருத்துக்கள் சொல்லியிருக்கேன், சரியாக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக உட்கார்ந்துருக்கார். ஜென்ம குருவாக கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜென்ம குருவாக உட்காந்து பலவிதமான சிந்தனைகளை மட்டுமே வச்சுருக்காரு, செயல்படுத்த விடலை. அதான் உண்மை. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசிக்காரங்க சிந்திச்சுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், செயல்படுத்த முடியாது. ஆனால் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுதுங்க. தான் மனசில் வச்ச அத்தனை விஷயங்களையும், நான் அப்படியே இதை செய்ய நினச்சேன், அதை செய்ய நினச்சேன், ஒரு புதுசாக தொழில் தொடங்க நினச்சேன், புதுசாக ஒரு வேலையில் போய் சேருவேன் நினச்சேன், இந்த வேலையில் நான் பிடிக்கவே இல்லை, இடமாற்றம் அடைய நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை, ஒரு வருத்தமாகவே இருக்கிறேன், ஒரு நண்பன் உண்மையான நண்பனை கூட என்னால் பார்க்க முடியல, நான் உண்மையாக பழகினாலும் என்கிட்ட வந்து சுயநலமாக தான் பழகுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்க நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, இந்த குரு வக்ர பயிற்சி உங்கள் கூட இருக்கிற உண்மையான நபர்கள் யார், நீங்கள் யாரை நோக்கி பயணிக்கணும், அது எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத ஒரு நிர்ணயம் படுத்தும் ஒரு சிறப்பான ஒரு வக்ர பயிற்சியாக இருக்க போதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயமாக வந்து சேரும். ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அந்த குழப்பத்துக்கு ஒரு விடையே கிடைக்கல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த பிரச்சனையை உங்களால் முடிவு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி போராடிக்கிருக்கீங்கன்னா இந்த வக்ர பயிற்சி மூலமாக அந்த பிரச்சனை ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதே போல் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை இனிமேல் செயல்படுத்துவீங்க, பயப்படாமல் செயல்படுத்தலாம். சும்மா அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற குழப்பத்தை விட்டுட்டு நான் நினச்சேன் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற வார்த்தைகளை இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்குள் நீங்கள் முடித்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், ரிஷபராசி நேயர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அதே போல் ரிஷபராசியில் பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க. தங்க நகைகள் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக வாங்கி வச்சுக்கலாம். அல்லது பொருளாதார ரீதியான செயல்பாடுகளுக்கு எது முயற்சிகள் இருக்கீங்க, நீங்களே ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சியானது ரிஷபராசிக்கு அதிகமான பாதிப்புகள் இல்லை, அதிகமான லாபங்களும் அதிகமான வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு வக்ர பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த விஷயம்னாலும் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம்.
நம்பிக்கையோடு செய்யணும். எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம், நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்க. உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய வெற்றி உண்டு. எதிர்பார்த்த ஏதாவது பிரச்சனை, வம்பு வழக்கில் மாட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரணும்னு நீங்கள் நினச்சாலும் அதுவுமே கிரக ரீதியாக, அதாவது இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மைங்க. ஓகேவா? இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முதலே என்ன ஊர் போகிறோம், அந்த என்னென்ன செய்யணும், அந்த வேலைகள் என்னென்னங்கிறத முதலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா தடைகள் இல்லாமல் அதை ப்ராப்பராக செஞ்சு முடிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெற்றிகள் அதிகமாக இருக்குது. அதனால் சந்தோஷமாக இந்த வக்ர பயிற்சியில் ஏற்படுகின்ற நன்மைகளை ரிஷபராசி நேயர்கள் அனுபவிக்க காத்திருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பகவான் வக்ரம், இந்த வக்ரம் நடக்கிற இடமே ரிஷபத்தில் தாங்க நடக்குது. வெளியில் எங்கேயும் நடக்கலை. இந்த வக்ரம், குரு பகவானுடைய வக்ரம் நடக்கின்ற இடம் ரிஷபராசி. அப்போ நீங்கள் ரிஷபராசி ஆனாலும் ரிஷப லக்னம் ஆனாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். ஏற்கனவே பல நல்ல நிலையில், உயர்ந்த நிலையில், ஒரு ஹையர் ரேங்கில், நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த நிலையில், நல்ல கௌரவமாக உயர்ந்த சூழ்நிலையில் வசித்த எனதருமை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன நேயர்களே, அற்புதமான குடும்பம், அற்புதமான மனைவி, தங்கமான கணவன், தங்கமான மனைவி, தங்கமான பிள்ளைங்க, எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. அங்கே போய் ஒரு மனசு கஷ்டம் வருது, ஒரு மானபங்கம் வருது, அல்லது ஒரு அவமானம் வருது, அல்லது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த குடும்பம் துடிச்சு போயிடும். சாமி, நாங்கள் இத்தனை நாளாக இப்படி இருந்துட்டோம் சாமி, இவ்வளோ அழகாக இருந்தோம், இவ்வளோ சூப்பராக இருந்தோம். நிறைய ரிஷபராசி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய குடும்பத்தில் பிரிவுகள் வந்துடுது. பசங்களும் அப்பாவும் வெளியில் வந்துடுறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க, பேசுறதில்ல. அம்மாவும் பசங்களும் இல்லை, அப்பாவும் பசங்களும் பேசுறதில்ல. சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை வந்துடுது. இதெல்லாம் நிறைய ரிஷபராசினியர்களுக்கு நம்ம பார்க்குறோம். அதை போல பொதுவாக ரிஷபராசினியர்களே, நீங்கள்லாம் ரொம்ப கௌரவமானவங்க. சுக்கிரனுடைய வீடு தனஸ்தானம். எப்பொழுதும் ஒரு 10 ரூபாயாவது பாக்கெட்டில் இருக்கணும். ஒரு 4 பேருக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். ஒரு கௌரவமான அன்பர்கள் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்கள். ஆனால் கடந்த காலங்களில் ஒன்றும் பண வரவு இல்லை, வருமானம் இல்லை, வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அல்லது வருமானம் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கு, ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி ஒரு சில நன்மைகள்? பொதுவாக பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். குறிப்பாக ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே, வருமானம் சிறப்பானதாக இருக்கும். அற்புதமான முறையில், நிலையான முறையில் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமைய போகுது. கடுமையாக உழைக்கிறார் சாமி எங்கள் வீட்டுக்காரு, அல்லது ரிஷபராசியா நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க. கண்ணாமுன்னான்னு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, தெரிஞ்ச வேலை, தெரியாத வேலை, எந்த வேலையை கொடுத்தாலும் எடுத்து இதில் ஒரு 10 ரூபா கிடைக்குமா, இதில் ஒரு 5 ரூபா கிடைக்குமா, நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நேர்மையான முறையில், யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையான முறையில் உழைக்கக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேயர்களே. சரி, அப்படி தான் உழைக்கிறீங்க, வருமானம் வருதா அப்படின்னாக்கா கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக 99% 90% வேலை முடிஞ்சிடும், கடைசியில் வருமானம் வராது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேயர்களே, சாமி
எனக்கு வருமானம் வந்தால் போதும். நான் கையில் வச்சுருக்கிற ப்ராஜெக்டை முடிஞ்சாலே எனக்கு வந்து பைசா வந்துடும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க சார், நான் ஒரு 10 ரிஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்கில் இருக்குது, எல்லாம் க்ளோஸாக வந்துடுது, இவர் கையெழுத்து போல் அவர் கையெழுத்து போல் இவர் ஒத்துக்கலாம், இந்த மாதிரி நிற்குது. இது நடந்தாலே எனக்கு ஒரு நல்ல வருமானம், ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வந்துடும் எனக்கு, நான் கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு போயிடும். இதை போல் ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ப்ளே ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், டியூஷன் சென்டராக இருக்கலாம், அதே போல் டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அதே போல் சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மொபைல் ஷாப்பு, காஸ்மெட்டிக்ஸ், கொஞ்சம் ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது உள்நாடு வெளிநாடுகளிலே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பாக விவசாயிகளாக இருக்கலாம், அதே போல் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசி என்பர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அப்போ உங்களுக்கு தொழில் கஷ்டம் தீரும். தொழிலில் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, கம்பெனி நல்லா போயிட்டு அந்த கம்பெனிங்க இது எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், பொள்ளாச்சியில் அப்படி போயிட்டு வரோம், திருப்பூரில் அடிக்கடி திருப்பூருக்கு போயிட்டு வரோம், திருப்பூர் சுற்றி காங்கேயம், அங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு நம்ம அதை ஒரு சில பூஜைகளை செஞ்சுட்டு வரோம். அப்போ தொழில் நிறுவனங்கள் நல்ல பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த இடம் தான் சாமி இது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், எத்தனையோ ரிஷபராசி என்பவர்கள், தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கூட ஒரு நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு 50-100 கோடிக்கு சொத்து இருக்கும், ஆனால் ஒரு 6 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நிறைய செல்வந்தர்கள் கூட கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இன்னும் ஏமாறுதல், கையெழுத்து போட்டு ஏமாந்துடுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய எனதருமை ரிஷபராசி நேயர்களே, அந்த கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதே போலத்தான் கடன் கொடுத்துட்டும் இல்லை பணங்காசை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறது, ஏமாத்திடுவாங்க. எனக்கு 10 லட்சம் வரணும், எனக்கு 50 லட்சம் வரணும், எனக்கு 1 கோடி வரணும், எனக்கு ஒரு 10 கோடி வரணும் சாமி, 6 கோடி ஏமாத்திட்டாங்க. அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும். அப்படி ஏதாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் அதை சட்ட ரீதியாகவும் அல்லது தர்மத்தின்படியும் அல்லது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படியும் வராத காசுகளை வரவழைக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசை வாங்க முடியும். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போலத்தான் ரிஷபராசி நேயர்களே, வம்பு வழக்குகள், அது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், சூன்யம் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், மெயினாக செய்வினை கோளாறுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினாக தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள், பிஸ்னஸில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள்,
அது மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையாக மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம். அதே போல் நிறைய இடதோஷங்கள், நான் தான் சொல்கிறேனே, அந்த விவசாய பூமிகளில் அவ்வளோ இடதோஷங்கள் இருக்குது. எத்தனையோ வீடுகள், இந்த வீட்டில் நல்லா இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த குடும்பமே சூழ்நிலை தலைகீழாக மாறி இருக்கும். குடும்ப சூழ்நிலை தலைகீழாக மாறி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இடதோஷ பிரச்சனைகள் மற்றும் மறைமுகமான பிரச்சனைகளில் சிக்கலில் இருக்கக்கூடிய எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, இவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் உண்டு. கஷ்டத்தையே நீங்கள் அனுபவிக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லைங்க. வெறும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் உட்காந்து அதை பூஜையை பண்ணோம்னா நிச்சயமாக அந்த சாப விமோச்சனம் அல்லது ருண விமோச்சனம் உங்களுக்கு உண்டு. அப்போ வீடு சுத்தமாகும், இடம் சுத்தமாகும், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். ரிஷபராசி நேயர்களே, அதே போலத்தான் திருமண யோகம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், வருமானம், ஆரோக்கியம், உடல்நிலை பிரச்சனைகள், இதை போன்ற எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரிஷபராசிக்கு ஒரு சில நன்மைகள் நடக்க போது, கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு உங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. அதை முறையாக சரி செஞ்சுக்கலாம். ஆகையினால உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த குரு வக்ர காலத்தில் ஏதேனும் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.